ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். ஹரிஷ்குமார். சாரிங்க, அப்பப்போ இந்த சிம்பிளை மறந்து போயிடுறேன், இந்த ஆக்ஷனை ஒரு வாட்டியும். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நேற்று வந்து கிருஷ்ணரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, கொல்கட்டாவை பற்றி பேசுங்க அப்படின்னு. அதில் ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா, இப்போ கோர்ட்டில் வந்து ஜட்ஜே ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஜட்ஜே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை, இவனுக்கு மரண தண்டனைலாம் அது ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நிறையா பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். இப்போது என்னென்னா, இப்போ அந்த ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் வந்து அங்கேருந்து வேலையை நீக்கப்பட்டு அவர் ஆக்சுவலாக பார்த்தா டிஸ்மிஸ் பண்ணி அடித்து துரத்திருக்கணும். அதை விட்டுட்டாங்க எல்லாரும். இப்போ அவரை வந்து இன்னொரு பக்கத்துலேயே அங்கே இருக்கிற ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் காலேஜ் இருக்கிற இடத்துல அவரை திருப்பி அங்கே ஒரு பிரின்ஸிபலாக போட்டிருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. இது என்ன எல்லாரோட கேள்வியும் தான். ஆக்சுவலாக இது வந்து முதலேருந்தே பார்த்தீங்கன்னா கேஸே ஒரு குழப்பமாக தான் போயிட்டுருக்கு. முதல்ல வந்து கொலைன்னாங்க, முதல்ல தற்கொலைன்னாங்க, முதல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து சூசைட் கிடையாது, மர்டர் அப்படின்ட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னாங்க. இது எல்லாமே ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுங்களோட அந்த இறந்தவங்களோட அவங்க அப்பா அம்மாக்கே போய் விஷயம் சேருது. அதனால் இப்போது அந்த இடத்த வந்து அந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் வந்து இப்போது நிறையா கொள்ளைலாம் நடக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து செயின் ராபரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த முதல்ல ரிமோட் பிளேஸாக வச்சுருவாங்க. ரிமோட்டட் ஏரியாவை யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. 2 சைடு பேரிகார்டு வச்சுருவாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற எவிடன்ஸ்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா யாரோ ஒருத்தரை நினச்சி அந்த கொலை சம்மந்தப்பட்டவங்களே வந்து அந்த இடத்துல எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் நமக்கு நீதியும் கிடைக்காது, ஜஸ்டிஸும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதனால தான் அந்த இடத்த ரிமோட்டட் ஏரியாவாக வச்சுருப்பாங்க. இவர் இந்த பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த நாளே அந்த இடத்த ரெனோவேட் பண்ண சொல்லியிருக்காரு. எவனாவது இதை பண்ணுவானா எனக்கு புரியல. முதல்ல அந்த இடத்துல இப்போ அவங்க வந்து ரேப் அண்ட் கில்டுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போது அந்த இடத்த வந்து உடனே ரெனோவேட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். அதனால் இன்னும் அவங்களுக்கு எதுவும் நீதி கிடைக்கிற மாதிரி இல்லை. இன்னும் கேஸ் போயிட்டே இருக்குது. இதுவா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில முதல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிக்கணும். முதலே நான் சொல்லிடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பேக்ரவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து நானே செட் பண்ணேங்க. இது வந்து யூடியூப்ன்றது சிம்பிள் படி சுற்றி நியூஸ் பேப்பர். ஆக்சுவலாக இது ஒன்று தான் போடலான் இருந்தேன். ஆக்சுவலாக இது ஒன்று போடலான்னு அப்படின்னும் போது எனக்கு வியூ வைக்கும்போது பின்னாடி சைடில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அந்த செவரு தெரிஞ்சுது. கொஞ்சம் எனக்கு வந்து சரி இதுவாக தெரில. இதுன்றப்போ கொஞ்சம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நானே வாங்கிட்டு வந்து நானே ரெடி பண்ணது. நல்லா இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இத்தனை நாளாக வெறும் செவுத்தை மட்டுமே வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால இந்த மாதிரி சரி போடலாம் அப்படின்னு. ஏன்னா இது ஃபுல்லாக நான் கிட்டத்தட்ட 2 நாளாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி தான் ஒரு ஃபைனலாக ஒரு மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டு, நான் எப்பயுமே சாப்பிட்டா கொஞ்சம் மத்தியானம் தூங்குறேன். இன்றைக்கி தூக்கத்தை விட்டுட்டு சரி நம்ம என்னை 27 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்காக இது பண்ணியிருந்தேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சுற்றி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வச்சு இது பண்ணதுனால நடுவில் இது வந்ததுனால சூப்பராக இருக்குது. இது வந்து யூடியூபோட சிம்பிள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேணாம். இப்போ நம்ம திருப்பி டாபிக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும், சொல்லலாம் மறந்துட்டேன். சரி, அந்த ஒரு டென்ஷன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு நம்ம ஊரில் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க. என்ன இவனுங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களா எனக்கு புரியல. இவனுங்கனாலேயே இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா ஜென்ஸுக்குமே நிறைய கெட்ட பேர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்ஸை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வேறு. ஏன்னா இவங்க
100% ஆம்பளைங்களில் ஒரு 15% தான் இந்த மாதிரி இருக்கானுங்க, இந்த மாதிரி கொடூரனுங்க, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இந்த மாதிரி தான் சுற்றிட்டுருக்கு. மிச்ச 85% ஆண்கள் நிறையா பேர் நல்லவங்களாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குற சர்க்கிள் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. அதனால் இவனுங்க பண்ணுற இந்த ஒரு சின்ன க்ரைமால் அத்தனை சொசைட்டியில் இருக்கிற அத்தனை ஆண்களையும், ஏன் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை மொத்தமாக ஆண்கள் சமுதாயத்தையே ஒரு மாதிரி இதுவாக்குது. இவனுங்களுக்கெல்லாம் நிரந்த தண்டனை கொடுக்கணும். மரண தண்டனையை விட இவனுங்க எப்படி அந்த இவங்க பண்ணுற ஒரு க்ரைம் வந்து எவ்வளோ சித்திரவதையாக இருக்குது அவங்களுக்கு, பண்ணுறவங்களுக்கு அதே க்ரைமை அதே சித்திரவதை இவங்களுக்கும் பண்ணணும். அப்போ தான் அதோட வலி தெரியும். அப்போ தான் இன்னொருத்தருக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும். இதெல்லாம் யாருக்கும் புரியறதில்லை. நம்மளாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசினா தான் இதுவாக இருக்கும். ஏன்னா என் மனசில் நிறைய ஆதங்கம் இருக்குது. நான் முதல்ல வந்து இந்த மாதிரி யூடியூப்லலாம் இது பேசணும்னு நினைக்கும்போது நான் இது ஒரு நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன், பேப்பர் படிப்பேன். எனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. டெய்லி காலைல பேப்பர் படிப்பேன். பேப்பர் படிக்கும்போது நிறையா நியூஸஸ் வரும். நான் அதை பார்த்துட்டு அந்த நிமிஷத்தோட திட்டிட்டு அப்படியே விட்டுருவேன். இப்போ நம்ம யூடியூப்குள்ளே வரோன்றபோது தான் இந்த மாதிரி சொல்லும்போது 4 பேருக்கு போய் ரீச் ஆகுது. ரீச் ஆகும்போது 4 பேர் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த என்னோடய 3வது வீடியோவோ 4வது வீடியோவோ கென்யாவில் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் இது பண்ணியிருக்கான். 42 பேரை 2 வருஷத்தில். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறையா ஃபாரின் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நடக்கிறதுனால நமக்கு தான் எல்லாரும் யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே தனியாக ரோட்டில் நடந்து போக முடியல, அவ்வளோ பயப்படுறாங்க, உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிலமை நம்ம இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம மாறணும், கண்டிப்பாக மாறணும். அவங்களுக்கு சிறந்த தண்டனை கிடைக்கணும். அந்த கொல்லப்பட்ட அந்த டாக்டருக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த ஒரு கேஸ் விட்டோன்னா அப்படியே இது ஒன்றுன்னு அப்படியே தொடர்ந்து லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். எல்லா பொண்ணும் நினச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் சாகும்போது நமக்கு தான் இது லாஸ்ட்டாக இருக்கணும், இதே தப்பு இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு. அதே பொண்ணு தான் இப்போ நடந்த அந்த கொல்கட்டாவில் நடந்த அந்த டாக்டரும் நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்க விடக்கூடாது. நம்ம தான் இப்போ ரோட்டில் ஒருத்தனை வெட்டுறானா நம்ம எதிர்த்து நம்ம சுற்றி நிற்கிறவங்க நம்ம போய் அவங்கள தடுக்கணும். ரோட்டில் போட்டு அவங்கள 4 சாத்தணும். அப்போ தான் நமக்கும் இதுவாக இருக்கும். இதைத்தான் இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு. இன்னும் கொல்கட்டா கேஸில் வந்து இதெல்லாம் ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. அவனை இது 150 ml வந்து செமன் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அதை வெயிட்டுன்றாங்க. என்ன கேஸு இன்னும் டீட்டெயில்டாக எதுவும் வரமாட்டேங்குது. சரி, இப்போதைக்கு இது டீட்டெயிலாக இது ஒரு 1-2 விஷயம் தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 5-6 பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த செமனை வச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதனால நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. ஏன்னா ஒரு டாப்பிக்கும் பேசி விட்டுறக்கூடாது. நம்ம அதை தொடர்ந்து அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், இவன் என்னடா ஒரு தடவை பேசிட்டு விட்டுறானேன்னு நினச்சிடக்கூடாது யாரும். இந்த கொல்கட்டா நியூஸை பற்றி வேறு யாருக்காவது அப்டேட் தெரில அப்படின்னு கேட்டாங்கன்னா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்டருந்து வர்றது ஹரிஷ்குமார் பாய். சேஸ்.